கட்சி மேல எப்படி நம்பிக்கை வைக்கிறீங்க? அது புது மனுஷன் ஒருத்தன் ஃபீல்ட விட்டு வாரான், லைஃப ஃபீல்டே வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டு வாரான். அந்த லைஃப் ஒரு நாள் விட்டு பாப்பேன். இவங்க எத்தனை வருஷம் கொள்ளையடிச்சாங்களா, அவன் கொள்ளையடிச்சு போறான். நம்ம சாதம் கிடக்கும் வாழ்க்கை, நம்ம குளிச்சா பொதுக்கி சாப்பிடுறோம். அப்ப அவர் வந்து கொள்ளதான் அடிப்பாரு, கொள்ளை அடிக்க போற கிடையாது. அவருக்கு ஒரு லைஃப கொடுத்து பாப்போம். நம்ம ஒரு லைஃப் கொடுப்போம். அந்த லைஃப்ல ஜெயிச்சா நல்லா பண்ணுவாருன்னு பண்ணிட்டு போறாரு. இல்ல இப்ப வந்து மக்கள் குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்கன்னா, 50 பேர் செத்ததுக்கே ஓடிட்டாரு, அவர்லாம் ஓடல. இந்த ஹலோ தப்பா நினைக்கிறீங்க, ஒரு கள்ளச்சாரம் நடந்துச்சு, இத்தனை பேர் செத்தாங்க, அவங்க அது செத்துச்சு. டாஸ்மார்க் விடிய நடக்கு ஊர்ல. டாஸ்மார்க் ஊர்ல நடக்கக்குள்ள யாரு, அவங்க கட்சிக்காரங்க, அடுத்த கட்சிக்காரர் யாருமே கிடையாது. அவங்கதான் பிராண்டி எல்லாம் குறைஞ்சிருக்காங்க. அவங்க நினைச்சதான் பிராண்டி, வேற பிராண்டியே கிடையாது. அவங்க குடும்பம் தான் பிராண்டி, அவங்க போட்டதான் பிராண்டி, அவங்க போட்டதான் கட்சி. நாங்க எல்லாம் பண்றோம். என்ன பண்ணிட்டாங்க அவங்க? அவன் மாவன் என்ன படிச்சு என்ன பண்ணிட்டானு, அவனை செவிச்சவன் தானே. ஜெயிச்சு வந்தா சொல்லுங்க, நாங்க கேட்கணும். காலைல விழுந்தோம், ஜெயிச்சு எம்எல்ஏ வந்து என்ன ஜெயிக்கவே இல்லையா? இப்ப மகாராஷ்டிரா எப்படி தாக்கரே மாவட்டம் அதே மாதிரி தான் வந்தோம். இல்ல அவர் எம்எல்ஏவா திருவல்லிக்கேணி அது என்ன ஜெயிச்சிட்டாரு? சும்மா பேருக்கு நானும் சொல்லி ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லி ஜெயிச்சு சொல்ல முடியும். அவங்ககிட்ட இருக்காங்களா? எம்எல்ஏவா இருந்தா வந்து அப்படி இல்லைங்க. குடும்பம் என்னன்னா, நாங்க புது கட்சிக்கு ஆசைப்படுறோம். எங்க ஆளு ஜெயிச்சா எங்களுக்கு பண்ணுவார் அப்படின்னு நம்மளுக்கு பிடிச்ச ஆளு, நம்பிக்கை. அவர் தான் ஜெயிப்பாரு. குடும்ப ஓட்டுக்குள்ள அங்கதான் போட போகுது. அதுக்கப்புறம் சொல்றாங்க இலவசம் சொல்லிட்டு வீட்டுல ரேஷன் அடிச்சு வருது, வீட்டுல ஒரு மயிரும் கிடையாது. விஜய் இலவசம் சொல்லிருக்காரு, நான் பைக் கொடுப்பேன். இலவசம் கிடையாது, பைக் எல்லாம் வீட்டுல எல்லாரும் பைக் தான். அதான் சொல்ல, வீட்டுல அரிசி கொண்டு வந்து வயசாளு கொடுத்தான்னு சொல்றாங்களா? இதுவரை யாரும் கொடுத்தா கிடையாது. வீட்டுல 95 கிளம்பி இருக்கா. சரி, அவளுக்கு 1000 ரூபாய் கிடைச்சதும் கிடையாது, அரிசி கிடைச்சா கிடையாது, ஒரு புண்ணாம் கிடைச்சது. ஒரு ஆள் சொன்னதுக்கு கூட பேட்டி கொடுத்தாரு. அவரே விஜய் கையில 5 கிராம் மோதிரம் வாங்கினாரு. சரி, மவாளுக்கு வந்து அவார்டு வாங்கினா 5000 ரூபாய் வாங்க. அவருக்கு 5000 ரூபாய் கிடைக்காத பெரிய விஷயம். அவருக்குள்ள பொழப்பத்துல இருக்காரு. தினசரி 4 டாஸ்மார்க் கிடைக்கும். உங்க ஆதரவு வந்து டிவி எங்க ஆதரவு எங்க தலைவர். அவருக்கு தான் குடும்பம் ஃபுல்லா ஓட்டு. எங்க ஓட்டு 25 ஓட்டுருக்கு. செத்தாலும் அவர் தான் ஓட்டு.